ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் மயோனைஸ் மேக்ரோனி பாஸ்தா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோனியை வந்து நல்லா வேக வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் ஆனவொன்னே பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து மேக்ரோனியை அதில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். பாயில் ஆன மேக்ரோனியை ஒரு நார்மல் வாட்டரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டும் ஆனியனும் வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஆனியன், மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்குங்க. அப்புறம் வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நூறு கிராம் மயோனைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே வெஜ் மயோனைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எக் ப்ரிஃபரபிள்னால் நீங்கள் எக் மயோனைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் தரும். மயோனைஸை போட்டுட்டு நல்லா வந்து கலக்குங்க. மயோனைஸ் வந்து கொஞ்சம் திரியாக வரும். அதுக்கப்புறம் நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக அந்த க்ரீமி லேயர் கிடைக்கும். க்ரீமி லேயர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாஸ்தா வந்து நல்லா வடிகட்டி அதை வந்து தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். பாஸ்தா உடையாத அளவுக்கு கிளறுங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிடும். பாஸ்தா வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா இதே கண்டென்ட்டில் பாஸ்தாவை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியாக வரும். இல்லை எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வேணும், நல்லா க்ரீமியாக வேணும்னா மயோனைஸும் வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.